வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இப்போ உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30-32 அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நீங்க வந்து செட்டில் ஆகல, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிருங்க. இதுல வந்து நீங்க 12th இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுல டோட்டலா 11,558 வேகன்சிஸ் இருக்குது. இதுல கிராஜுவேட் லெவல்ல 8,113 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வந்து 3,445 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 36 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 39 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 41 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த 2 ரெக்ரூட்மெண்ட் பத்தி நம்ம வந்து 2 பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதாவது இந்த 2 பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கலன்னா பாத்துக்கோங்க. இதுல இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீடைலுமே 2க்குமே தனித்தனியா இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் 6 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது எக்ஸாம் வர்றதுக்கு. அதனால நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா செலக்ஷன் ஆக முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.